சரியா? இந்த பாடத்துல என்னென்ன நம்ம படிக்க போறோம்ங்கறத சொல்லிட்டேன். கடைசியில நீங்க என்ன இதனுடைய விளைவை தெரிஞ்சுப்பீங்க சொல்லிட்டேன். இப்போ எல்லாரும் எழுந்திருச்சு நில்லுங்க பார்க்கலாம். 2 குழுக்களாக பிரிஞ்சு நிற்கலாம். சரியா? அப்ப மிஸ் ஒரு பயிற்சி செய்யறேன். அதை நீங்க சரியா செய்யணும். எல்லாரும் கை நீட்டுங்க. எல்லாரும் நீட்டுங்க. எல்லாரும் கையை விரிச்சு வைங்க. கையை மடக்கவும். வலது கையை மடக்கவும் விரிக்கவும். கவனம் எங்கிருக்கும் எல்லாருக்கு 2 கையையும் விரிக்கவும். சரியா? 2 கையையும் மடக்கவும். இப்பொழுது வலது கை மட்டும் விரிக்க வேண்டும். வலது கை மட்டும் மடக்க வேண்டும். இப்பொழுது இடது கை மட்டும் விரிக்க வேண்டும். இடது கை மட்டும் மடக்க வேண்டும். அப்படியே கையை கீழே வைக்கணும். இப்போ இந்த பயிற்சி இல்லைன்னா நம்ம எதற்காக இந்த பயிற்சி நம்ம செஞ்சோம்? எதற்காகனா நான் என்ன சொல்றேன்? இப்போ வலது கை இடது கை கையை மடக்க சொல்றேன், கையை விரிக்க சொல்றேன். இல்லையா? அப்போ உன்னுடைய மைண்ட் கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்குது? நான் என்ன சொல்றேன்? நான் வலது கை சொல்றேனா, இடது கை சொல்றேனா, கையை விரிக்க சொல்றேனா, கையை மடக்க சொல்றேனாங்கிறது இருக்கா? அப்போ உன்னுடைய மனநிலை கவனிப்பு ஒரே இடத்துல வந்துருது. இல்லையா? அதற்காக நம்ம இந்த பயிற்சி நம்ம கொடுக்குறோம்னா நெக்ஸ்ட் நேற்று நடத்திய பாடம். நேற்று நம்ம என்ன பாடம் நடந்தது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாடம் நடத்துறோமா? ஓ வரிசை நேற்று நம்ம நடத்துறோம் இந்த பாடத்தை. இல்லையா? இதுல இப்போ நான் உங்களுக்கு ஒண்ணு எழுதி போட பாருங்க. இங்க ஒரு கட்டம் இருக்கா? அடுத்தது இங்க ஒரு கட்டம். இப்போ நான் இங்க எழுத்துக்கள் நான் சில எழுத்துக்களை நான் எழுதுவேன். இல்லையா? என்ன எழுத்து சொல்லுங்க எல்லாரும்? என்ன வரிசை சொல்லியிருக்கேன்? என்ன வரிசை? இங்க வந்து டேஷ் கொடுத்துருக்கோம். இங்க என்ன எழுத்து வருங்கிறத இங்க 4 எழுத்துக்களையும் கரெக்டா படிங்க. எழுத்துக்களை மாத்தி கொடுத்துருவோம். இங்க வந்து என்ன எழுத்து வரும்னு யார் எழுதுறீங்க? வாங்க யாராவது வாங்க. ஒருத்தர் எல்லாரும் சான்ஸ் கொடுங்க. எழுத்து என்ன எழுத்து வரும்? வெரி குட். இங்க என்ன எழுத்து வரும்னு பார்க்கலாம். இங்க என்ன எழுத்து வரும்? இந்த 4 எழுத்துல இங்க என்ன எழுத்து வரும்னு பார்க்கலாம். எல்லாருமே தெரிஞ்சுதானே? இந்த மாதிரி நம்ம இன்னும் 5 சரியா? நான் அதை உங்களுக்கு எழுதி போடுறேன். நானு அதை நீங்க நோட்ல எழுதிக்கலாம். அது வந்து நம்ம ஹோம்வொர்க்கா நம்ம வச்சுக்கலாம் லாஸ்ட்ல. சரியா? இப்போ உங்களுக்கு எழுத்துக்களுடைய ஓ அது தெரிஞ்சிருச்சு இல்லையா? எல்லாருக்குமே கவர் வராதுல்ல? அப்ப இங்க ஓ எது வரும்? ஓ வரும். இல்லையா? ஓ வராது. புரிஞ்சுதா? சரி ஓகே நெக்ஸ்ட் இது என்னன்னா என்னது?
என்ன? இது என்னது? சரியா சொல்லிருக்கான். வெரி குட். அடுத்தது இது என்ன? இது என்னம்மா? அடுத்தது இது என்ன கண்ணா? யார் சொன்னீங்க? எல்லாருமே சொன்னீங்க. அப்ப எல்லாருமே வாழ்த்துக்கள். இப்போ நீங்க எல்லாமே சொன்னீங்க இல்லையா? இப்ப என்னென்ன சொன்னீங்க? ஒவ்வொருத்தரா ஒவ்வொன்னு சொல்லணும். என்னென்ன சொன்னீங்க? நீ சொல்லு பார்க்கலாம். முயல் சொன்னேன். சூப்பர், சிறப்பு. இப்ப நான் காமிச்சேன் இல்லையா? இந்த படங்கள்ல என்னென்ன படங்கள் நீங்க சொன்னீங்க? சொல்லுங்க. சிங்கம், நரி, யானை. அவன் பாரு செய்தியோட காட்டுறான். என்னப்பா? முயல். என்ன கண்ணு? தெரிஞ்சுதா? இது என்ன? யானை. இப்போ நீ இந்த குரூப்ல இருக்கவங்க எல்லாம் சொல்லணும். சரியா? இப்ப என்னென்ன பிக்சர் என்னென்ன படங்கள் நான் காட்டினேன்? சொல்லு, நீ சொல்லு. தண்ணி பேர் சொல்லி. முயல், நீ சொல்லுமா? சிங்கம். சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்ல. சரி, இப்ப இந்த படங்கள்ல நீங்க சொன்னதுபடி சிங்கம் சொன்னீங்க, முயல் சொன்னீங்க,
மானுமே புலியும் பேசிட்டு இருந்தத கேட்டோம். இப்ப நீங்க உங்கள்ல தலைவர் யாரு? உங்க கிளாஸ்ல யாரு? யார சொல்றீங்க? ஹரிசரன். சரி. இப்போ தலைவன்னா என்ன? உங்களுக்கு என்ன நீங்க எதிர்பார்க்கறீங்க தலைவன்னா? ஒரு வேலை சொன்னாலும் சரி, ஒரு வகுப்பறையிலயா இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஒரு கிளாஸ் ரூம அந்த தலைவன் வந்து சரியா எல்லாரிடமும் கருத்துக்களை ஒவ்வொரு வகுப்புலையும் ஆசிரியர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அன்பா சொன்னாதான் நம்மளுக்கு பிடிக்கும். சொல்லு எப்படி இருக்கிற தலைவன் நீ சொல்லுவாங்க லீடர் எப்படி இருக்கணும்னு சொல்ற சொல்லுங்க என்ன சொல்லுவாங்களா ஒரு சவுண்டா சொல்லுவாங்களா உங்க கிளாஸ்ல இப்ப ஒரு தலைவன் இருக்கிறாங்க திவ்யாவே தலைவின்னு வச்சுக்கலாம் சரியா சொல்லுவாங்க எப்படி இருக்கணும் நீங்க தான் விரும்புறீங்க அன்பா சொல்லணுங்கிறீங்க நெக்ஸ்ட் மரியாதையா இருக்கணும் மரியாதையான சொற்களை பேசணும்னு சொல்றீங்க இதைத்தான் அங்க முயலும் என்ன சொல்லுச்சு நாங்க விலங்குகளை எல்லாரும் இதைத்தான் எதிர்பார்க்கிறோம் அதனால நீங்க என்ன பண்ணுங்க மற்ற விலங்குகள் கிட்ட அன்பா நடக்க முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்போ இந்த புலி என்ன சொல்லுது சரி நான் என்ன பண்றது என்னை தலைவனை ஏத்துக்க மாட்டீங்களா அப்ப என்ன பண்ணலாம் தலைவனா ஏத்துக்கிறதுக்கு வழி சொல்லுன்னு சொல்லி புலி கேட்டது என்ன கேட்டிருக்கோம் எனக்கு ஒரு ஐடியா சொல்லு வழி சொல்லுன்னு சொல்லுது அப்ப உடனே அப்படின்னு சொல்லுச்சு வெரி குட் இப்போ இந்த முயல் சொல்லுது நீங்க வந்து இந்த காட்டுக்கே தலைவன் அதனால நீங்க என்ன பண்ணுங்க என்னைய உங்க முதுகுல ஏற்றிக் கொள்ளுங்கள் காடு முழுக்க என்னை அப்படியே வளருவாங்க அப்போ என்ன ஆகும்
பொறுமையா நான் சொன்ன கதையை திரும்ப சரியா சொன்னா இப்ப மாறன் வந்து திவ்யா சொல்ல போறா. இந்த கதையினுடைய நீதி என்ன சொல்லிட்டு திவ்யா சொல்ல போறா. திவ்யா இப்பொழுது 4ஆம் வகுப்பு ஆசிரியரா வந்துட்டா, நான் ஸ்டூடெண்ட் ஆயிட்டேன். சரியா? ஓகே. வெரி குட். இந்த கதையில இருந்து என்ன தெரியுது? நம்மளே என்ன பண்ணணும், எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும். நம்ம சொல்லணும் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் கரெக்டா சொன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கேட்டுக்குவாங்க. சரி, இப்போ அடுத்தது கதை எல்லாருக்கும் புரிஞ்சுதா? வேற யாராவது சொல்றீங்களா? இந்த கதையை சொல்ல இஷ்டமா வேற யாராவது வரீங்களா? என்ன கதை உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா? நான் சொன்ன கதையை 2 பேரு ஹரிப்பிரியா, திவ்யா இந்த 4ஆம் வகுப்பு ஆசிரியரா வந்து நின்று நமக்கு அழகா பாடம் நடத்திட்டாங்க. இந்த 2 ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் 2 இது சொன்னேன் இந்த பாடத்துல. என்ன சொன்னேன் நானு? வெரி குட், வெரி குட். நன்றி. நன்றி வார்த்தையை எப்பவுமே பண்ணுவா. சூப்பரா சொல்லிட்டா, மறக்காம. வெரி குட், வெரி குட். பரவாயில்ல, சிறப்பு. என்ன வார்த்தை சொல்ற? என்ன சொன்னீங்க? மன்னிப்பு. நன்றி, மன்னிப்பு நம்ம மனதில் எப்பவுமே வச்சுக்கணும். எந்த உதவி பண்ணாலும் உடனே என்ன சொல்லிடணும்? வெரி குட், நல்லது. சரி, என்ன பண்ணணும்? உடனே என்ன பண்ணணும்? மன்னிப்பு, சாரி கேட்கணும். சரியா? ஃபாலோ பண்ணுவீங்களா? சரி, நெக்ஸ்ட் இப்ப பாடத்துல நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போறோம்னா ஒர்க் புக் எடுத்துக்கங்க எல்லாரும். இந்த ஒர்க் புக்ல வந்து இந்த உங்களுக்கு வந்து ஒர்க் புக்ல இந்த டிஹெச்பி அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3.1 இல்லையா? எழுதுவே சொற்களை கண்டுபிடித்து எழுதுவே. இப்ப நீங்க 4ஆம் வகுப்பு வந்தாச்சு, உங்களுக்கு சொற்கள் தெரியும். உங்களுக்கு என்னென்ன எழுத்து தெரியுமா? யார் வந்து வாசிக்கிறீங்க? வாங்க, ஒவ்வொருத்தரா வரணும். ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு லைனா வந்து வாசிக்கணும். ஒவ்வொருத்தர கடைசி நிமிஷம் ஒவ்வொருத்தரா வாங்கிக்கணும்னா எல்லாரும் கூட சொல்லணும். இது என்ன எழுத்துமா? கீழே பாரு. இது என்ன எழுத்து சாமி? வெரி குட், நன்றி. கூட நீங்க சொல்லணும் இல்லையா? சரி, வேற யாரோ வாய்ஸ்ல வாங்க. இது அடுத்தது. அடுத்த லைன் சொல்லுங்க. என்னது? நன்றி, சூப்பர். வேற யார் வரீங்க? பார்க்கலாம். சாய் ரூபேஸ்வா கரெக்டா சொல்றாங்க. வெரி குட், சிறப்பு. கை தட்டுங்க. நெக்ஸ்ட் யார் வரீங்க? ஆலிஃபா வர்றாங்க. சரி, அடுத்து லோடிமா. இதென்ன எழுத்து? சொல்லு, எல்லாரும் சொல்லு. என்னது? அது இது என்னது? யா. சரியா? வெரி குட், நன்றி. எல்லாருமே சொல்லணும். எல்லாருக்குமே எழுத்துக்கள் தெரியணும். சொல்ல, எல்லாரும் சொல்ல. எல்லாருக்குமே இந்த எழுத்துக்கள் தெரியுமா? யாருக்கா படிக்க தெரியாம இருக்கா? எழுத்துக்கள் எல்லாருக்குமே தெரியுது இல்லையா? இப்போ இங்க கொடுத்த எழுத்துக்களை நம்ம என்ன பண்றோம்? இங்க போர்டு கொடுத்திருக்காங்களா? இதுல நம்ம வந்து எடுத்து எழுதணும். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் அவங்களே கொடுத்திருக்காங்க. இது என்ன கொடுத்திருக்காங்க? எழுத்து போட்டு எல்லாரும் படிங்க. சரி, வேற யார் படிக்கிறீங்க? படிக்காதவங்க வரணும். கன்ஃபார்மா அனிதாவா நீங்க? படிக்காதவங்க வரணும் வரிசையாவா. சரி, இது என்னது? சொன்ன யா.
ஒண்ணு இருக்குது. அதை கொஞ்சம் சாய் சிவராம் படி. முயல், முயல், முயல். இப்ப எல்லாருமே படிக்கலாமா? அழகா தெளிவா சொல்லணும். சரியா? எழுத்துக்களோட சொல்லணும். ஈரெழுத்து சொற்களை கண்டுபிடித்து எழுதுக. ஈரெழுத்து சொற்கள்னா இப்ப நம்ம இங்க படிச்சோம் இல்லையா? இது வந்து